அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பான உறவுகளே, இன்று பெண்களுக்கு மறைப்பு அவசியமில்லை என்று பலர் கருதுகிறார்கள். ஆனால் ஒரு நிமிடம் நின்று உலகை சுற்றி பாருங்கள் அன்பானவர்களே. இயற்கையே நமக்கு ஒரு அழகான பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. பூமியை பாதுகாக்க வான்வெளியை ஒரு கவசமாக வைத்திருக்கிறான் அவன். பழங்களுக்கு தோள்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். ஒரு பேனாவை எடுத்தால் கூட அதன் மூடியின் மூலம்தான் மை உலர்ந்து விடாமல் பாதுகாக்கப்படுகிறது. நமது புத்தகங்கள், தொலைபேசிகளை கூட நாம் மூடி பாதுகாக்கின்றோம். ஏன் அன்பானவர்களே? பதில் எளிதானது. மதிப்புள்ளவைகளை பாதுகாக்க மறைப்பு அவசியமானது. அது போன்றுதான் ஒரு பெண் அழகான மலர் போன்றவள். மலரை எல்லோரும் ரசிக்க விரும்புவார்கள், சிலர் அதை பறிக்கவும் முயற்சிப்பார்கள். அதனால்தான் அவளின் மதிப்பை பாதுகாக்க வல்ல நாயன் அல்லாஹ் பெண்களுக்கு 3 வகையான மறைப்புகளை வலியுறுத்தியிருக்கிறான். முதலாவது சத்தத்தை மறைப்பது. அல்லாஹு தஆலா நபியவர்களின் மனைவிமாருக்கு அந்நிய ஆண்களுடன் பேசும் பொழுது தங்களுடைய குரல்களை மிகவும் தாழ்த்தி இனிமையாகவோ அல்லது மென்மையாகவோ பேசக்கூடாது என்று தடுத்திருக்கிறான். ஏனெனில் இதனால் உளநோய் கொண்டவர்கள் பலவிதமான தீய எண்ணங்களை உள்ளங்களிலே எடுத்துக்கொள்ளக்கூடும் என்று அருளுகிறான். அன்பானவர்களே, பெண்கள் பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை மரியாதையுடன் கவனமாக பேச வேண்டும் என்று ஒரு மறைப்பை அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கிறான். இரண்டாவது, பெண்கள் அசைவுகளை மறைத்தல். அல்லாஹு தஆலா சூரத்து நூரிலே கூறுகிறான், பெண்கள் தங்களுடைய கால்களை அடித்தடித்து நடக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மறைத்து வைத்திருக்கும் அலங்காரங்கள் வெளியில் தெரியக்கூடும் என்றான். அதனால் பெண்கள் தங்களுடைய நடையிலும் அசையிலும் கூட கவனமாக இருத்தல் வேண்டும் என்று எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். மூன்றாவது தான் உடல்களை மறைத்தல். முஸ்லிம் பெண்கள் தங்களின் மேலாடைகளை, ஜில்பாபுகளை தங்களின் மேல் இறக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் மரியாதைக்குரிய பெண்களாக அறியப்படுவதன் மட்டுமல்ல, தொந்தரவு செய்யப்படாமல் இருப்பதற்கும் அது ஒரு காரணமாகும் என்று அல்லாஹ் அருளுகிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெண்கள் மறைவுடன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பது அது ஒரு சுமை அல்ல. முஸ்லிம் பெண்களின் சம்பிரதாயமான ஒரு பழக்கமும் கிடையாது. மாறாக அது அல்லாஹுவின் ஒரு கட்டளை, முஸ்லிம் பெண்களுக்குரிய ஒரு அடையாளம். அதிலேதான் அவர்களின் மரியாதையும் அவர்களுடைய கௌரவத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கும் ஒரு கேடயமாக அல்லாஹ் அருளியிருக்கிறான். ஆரம்ப காலங்களிலே முஸ்லிம் பெண்கள் எந்தளவு முழுமையான மறைவை கடைபிடித்தார்கள் என்றால், அன்பானவர்களே, அவர்கள் அல்லாஹுவின் கட்டளையின் கடமையை மட்டும் செய்து நிற்காமல் அதற்கும் மேலதிகமான மறைப்புகளை எல்லாம் வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறும் பொழுது, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள்ளால் இருக்கும் பொழுது கூட தங்கள் ஜில்பாபை, மேலாடையை அகற்றாமல் இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மறைவு என்பது வெளியே போகும் பொழுது மட்டுமல்ல, மாறாக வீட்டுக்குள்ளால் இருந்தால் கூட ஒழுக்கமாகவும் மரியாதையாகவும் அல்லாஹுவின் திருப்தியை நாடி வாழ்வதுதான் உண்மையான மறைப்பு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் மரியாதையுடனும் வெட்கத்துடனும் வாழும் புண்ணியவான்கள் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.